நீ திமுக கட்சியில போய் பாருங்க, கரவேஷ்டி கட்டியிருப்பாங்க. அவங்கள போய் கேட்கும் போது இந்த கட்சியில ஒதுக்குறாங்க, ஜாதி பார்க்கறாங்க, வளர விட மாட்டாங்க, எந்த பதவியை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு புலம்புவாங்க. அண்ணா திமுக கட்சியில பாத்தீங்கன்னா அந்த கரவேஷ்டி கட்டின்னு இதே தான் சொல்லுவாங்க. எவ்வளவு உழைச்சோம் கட்சிக்காக, ஜெயிலுக்கு போனோம், போராட்டம் பண்ண, ஆர்ப்பாட்டம் பண்ண, ஆனா கட்சியில பதவி எந்த பதவியை கொடுக்க மாட்டான். இந்த சமுதாயம் ஒதுக்குறாங்கன்ற. அது போல காங்கிரஸ் கட்சி போனாலும் சரி, நீ பிஜேபி கட்சி போனாலும் சரி, நீ கம்யூனிஸ்ட் கட்சி போனாலும் சரி, எந்த கட்சி போனாலும் இந்த புலம்பல் இந்த சமுதாய மத்தியில் இருக்குது. இப்ப ஆரம்பிக்கிற கட்சியில கூட நம்ம மக்கள் போய் சேர்றாங்க. சேர்ந்துட்டு என்ன சொல்ல போறாங்க, இப்ப என்ன சொல்றாங்களோ அதே தான் 10 ஆண்டு கட்சி சொல்ல போறாங்க. பாபாசாஹிபுடைய நினைவு நாள்ல இன்னைக்கு முடிவு எடுத்துங்க. எந்த கட்சி இந்த சமூக விடுதலைக்காக பாடுபடுற கட்சி எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு எந்த கட்சி எந்த தலைவரும் கிடையாது. என் விடுதலைக்கு நான் தான் சொல்லுவேன், என் விடுதலைக்கு, என் சமூக மக்களுடைய விடுதலைக்கு நான் தான் தலைவனா இருக்க முடியும், என் மக்களுக்கு நான் தான் செய்தியாளரா ஒரு தூதரா இருக்க முடியும்னு சொல்லி இன்னைக்கே முடிவு எடுத்துணும் நம்ம.